எல்லாருமே கர்மானா கெட்டதுன்னு நினைச்சுக்கிறாங்க. கர்மாங்கிறது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பிராரப்த கர்மான்றோம். பிராரப்த கர்மா அப்படின்னா என்னன்னா, நம்ம லைஃப்லயும் நம்ம தவறுகள் பண்ணியிருக்கோம். நம்ம தவறே பண்ணல, நான் ஒரு பெரிய புண்ணியாத்மான்னு சொன்னா அது ஏங்க, சண்டை இல்லாம உறவு கிடையாது. எந்த ஒரு நல்ல உறவு இருந்தாலும் அதுல சண்டை இருக்கும். ஆனா டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட் பண்றோம், ஒண்ணுமே சரியாகல. ஆனா இது எல்லாம் நடக்கும் போதும் நம்ம தெய்வ பக்தியை விடல. மதியம் ஆச்சு, வீட்ல இருந்து போன் வருது, அம்மாக்கு மூச்சு விட முடியல. எங்க அம்மாட்ட கேட்கிறேன், என்னம்மா ஆச்சு? மூச்சு விட முடியலன்னு ஒரே ஒரு வார்த்தை தான். வேக வேகமா அடிச்சு பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா, நான் வந்தோடனே வாமா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறாங்க, என் கை பிடிச்சிட்டு வராங்க, லிஃப்ட்டில் நடந்து வராங்க. லிஃப்ட்டை விட்டு இறங்கி படிக்கட்டுலேருந்து இறங்கி என் காரை பார்க் பண்ணியிருக்கேன். படிக்கட்டுக்கிட்ட வரும்போது டமால்னு உட்காந்துட்டாங்க. காரில் ஏற்றி உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போகிறேன். கொஞ்சம் தூரம் போகிற வழியில் அப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வையை பார்த்தாங்க. வாயிலேருந்து கொஞ்சம் நுர வந்தது, என் மேலே அப்படியே சாஞ்சிட்டாங்க. இது இன்னைக்கு இது என் பர்சனல் விஷயமா இருந்தாலும் நான் இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம், வீட்டில் உட்காந்து காலை கீழே தொங்க போட்டுட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பயங்கரமான கால் வலி. சிவன் சார் போட்டோவை பார்த்து, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னால் வலி தாங்க முடியல, ஒன்று இதை சரி பண்ணுங்க, இல்லை என்ன கொன்னுடுங்க. என்னோட ஆக்சுவல் கவுன்சிலிங் டாக்டர்கிட்ட நடக்கல. அன்னைக்கு நான் பார்த்த அந்த ஐயாவோட தான் நடக்கும். நான் அவரை கேட்கிறேன், நாங்கெல்லாம் சிரமத்துக்கு வந்திருக்கோம், நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு. நமக்கு தெரிஞ்ச ஒரு உறவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீ சொல்லுப்பா பேசணும்னு சொல்றேன்னு என் மொத்த வாழ்க்கையும் அந்த ஐயாட்ட பேசுறேன். இவர்கிட்ட பேசினது 2.5 மணி நேரம். அவர் எல்லாம் பொறுமையா கேட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இடம். என்னால வலி தாங்க முடியல, இல்ல இந்த காலை அறுத்து தூக்கி போட்டுருங்க. இப்பதானே சார்ட்ட அழுதும், இப்பதானே சாரை உரிமையா திட்டினோம். குருஜி பாமணன் சேஷாத்ரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்லையா. வணக்கம். இது சாய் செந்தில். சுற்றி நின்ற உறவுகள் சோம்பலின்றி வாழவும், பற்றி நின்ற நட்புகள் பண்பு கூட்டி பேசவும், கற்றறிந்த சபையிலே எந்தன் வாக்கு வெல்லவும், யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து ஆளுவாய். சாமி அண்ணாமலையார் உங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த கர்மா அப்படின்னு மக்கள்லாம் பயந்துட்டு ஒரு விஷயத்துல ஒரு பெரிய மாற்றமே பண்ணியிருக்காரு. நிறைய விஷயத்த புரிஞ்சிருக்கீங்க. நம்ம உறவு சொல்லுங்க சாமி, இந்த கர்மாவை பத்தி அண்ணாமலையார் உங்க வாழ்க்கையில் செஞ்ச மகிமை. கர்மா அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் வேர்ட். அது 2 டைமென்ஷன்ஸ் பேசுற வேர்ட். பாவ கர்மா, புண்ணிய கர்மா. ஒருத்தர் புண்ணிய கர்மா பண்றாருன்னா நல்லது நடக்கும், அது சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். அவங்களுக்கு தெரியாது, இதனாலதான் நம்ம பண்றோம், அது உணர்றதே இல்லை. பாப கர்மானா ஏதோ ஒரு தீங்கு பண்றோம், அதனால சிரமப்படுறோம். மனுஷனா பிறந்துட்டோம். நம்ம பிறப்பே ஒரு கர்மான்னு சொல்ற ஒரு தியரியும் இருக்கு. கர்மா 3 வகைங்க. சாஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, கிரியமான கர்மான்னு சொல்றாங்க. சாஞ்சித்தம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிடங்குன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி ஃபுல்லா அரிசி மூட்டை போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க ஜென்ம ஜென்மமா சேர்த்து வச்ச கர்மாக்கள். இந்த கர்மாக்கள்னே நீங்க உடனே எல்லாருமே கர்மானா கெட்டதுன்னு நினைச்சுக்கிறாங்க. கர்மாங்கிறது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ ஒரு கிடங்கு ஃபுல்லா உங்க கர்மா பூட்டி கிடக்குங்க, அது சாஞ்சித்த கர்மா. பிராரப்த கர்மான்றோம். வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, இது என் பிராரப்த கர்மா அப்படின்னு ஒரு பேச்சுவாக்கில் சொல்ற விஷயம் உண்டு. பிராரப்த கர்மா அப்படின்னா என்னன்னா, இந்த ஜென்மத்துல என்கிட்ட நான் கொண்டு வந்த பேக் என்ன அப்படிங்கிறது தான் பிராரப்த கர்மா. அப்போ இந்த பிராரப்த கர்மாவை படம் பிடிச்சி காட்டுறது தான் உங்க பிறந்த கால ஜாதகம். எந்த கிரகமும் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைங்க. நீங்க என்ன கர்மாவை கொண்டு வந்திருக்கீங்களோ அதை இந்த இடத்துல, இந்த பிறப்புல, இந்த ஜென்மத்துல மேனிஃபெஸ்ட் பண்ண போற விஷயம். உடனே இந்த கிரகம் தீய கிரகமா, இது எப்படி இந்த கர்மா உங்களை செய்ய வைக்கும் அப்படின்னா, இந்த கிரகங்களே வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா மனுஷனோட சப்கான்ஷியஸ் மூலமா தான். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அவருக்கு சூரிய திசையே வரலன்னா, அப்போ ஏதோ ஒரு கர்மா அவருக்கு இருக்கு, ஆனா இந்த ஜென்மத்துல அது நடக்காது. அப்போ அந்தந்த தசா புக்திகள் வரும்போது அந்த கிரகம் உங்க மனசுல இருக்கிற ஒரு சின்ன சப்கான்ஷியஸ் ஃபைலை ஆக்டிவேட் பண்ணி, அந்த கதிர்வீச்சுகள் உங்களை செயல்பட வைக்குது இல்லையா, அந்த செயல்பட வைக்கிற திறன்ல நீங்க பண்ற விஷயங்கள் தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இப்போ ஒருத்தர் நல்ல கர்மா இருக்குங்க,
அப்படின்னா நல்ல கர்மா இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தரால் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டோ நேஷனல் ஃபர்ஸ்ட்டோ வர முடியாது. அதுக்கான முயற்சிகள் அவர் போடணும். அப்போ இது எல்லாமே கைகூடி வரணும். அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ்ன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக போனோம்னா சைக்காலஜி, சயின்ஸு, காஸ்மிக் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அஸ்ட்ராலஜியோட ரிலேட் பண்ணலாம். கமிங் பேக் டு த டாபிக், இந்த 3 விதமான கர்மா சொன்னேன். சாஞ்சிதம், பிராரப்தம்ங்கிறது இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்க போகிறது, நான் அனுபவிச்சே தீரணும். அதுக்கப்புறம் வந்து கிரியமான கர்மா. கிரியமான கர்மான்னு நான் இந்த ஜென்மத்தில் பண்ணுற சில விஷயங்கள் வந்து எனக்கு என்னோட கிடங்குல போய் சேரும், பாவமோ புண்ணியமோ. சில சமயங்கள் இதே ஜென்மத்திலே அதுக்கான ரெப்பர்க்யூஷன்ஸ் நம்ம சந்திச்சிருவோம். அப்போ எல்லார் லைஃப்லையும் இது இருக்குங்க. எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்ட் கிடையாது. தவறு பண்ணுறோம், நல்லது பண்ணுறோம், கலந்தது தான் வாழ்க்கை. ஒரு பாட்டில் கூட சொல்கிற மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி எல்லாருக்கும் நல்ல சைடும் இருக்குது, நல்ல இல்லாத சைடும் இருக்குது. ஒருத்தர் தவறு பண்ணிடுறாங்கன்னா அதுக்கான கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம லைஃப்லையும் நம்ம தவறுகள் பண்ணியிருக்கோம். நம்ம தவறே பண்ணல, நான் ஒரு பெரிய புண்ணியாத்மான்னு சொன்னால் அது பொய். அதுவே ஒரு பாவகர்மா. தவறு பண்ணிட்டு தான் எல்லாருமே இருக்கோம். இப்போ நானும் தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கான ரெப்பர்க்யூஷனாக நான் ஃபேஸ் பண்ணுற டைம் என்னோட லைஃப்பில் ரொம்ப கொடுமையான டைமாக இருந்துச்சு. நான் பண்ண தவறுன்னு இப்போ எதுவுமே வந்து நம்ம ரைட் ஆர் ராங்குன்னு சொல்லவே முடியாது. ரைட் ஆர் ராங்குன்னு ஒரு மனிதனோட ஜட்ஜ்மெண்ட்டில் தான் ரைட் ஆர் ராங்குன்னு சொல்கிறோம். பட் இதுதான் நான் அனுபவிக்கணுன்றது என் கர்மா இல்லையா? இதை நான் செய்யணுன்றது என் கர்மா. அதை நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னோட ஃபோர்ஸஸ் அதுக்கு இடம் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. முதல் அடியாக அம்மா நல்லா தான் இருந்தாங்க. நான் ஒரு நாள் வெளியில் போகிறேன். அன்னைக்கு காலையில் எங்கள் அம்மாவோட சண்டை. அந்த சண்டையை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறேன். எங்கள் அம்மா வந்து, நான் உனக்காக கருணக்கிழங்கு மசியலும் வெங்காயத்தால் சாம்பாரும் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு போ அப்படின்றாங்க. நீயே சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு மூஞ்சியை கூட பார்க்காம வெளியில் போயிட்டேன். மதியம் ஆச்சு, வீட்டிலேருந்து ஃபோன் வருது, அம்மாவுக்கு மூச்சு விட முடியலன்னு. வேகமாக வண்டியை ஓட்டிட்டு வரேங்க வீட்டுக்கு. பதறி போகுது, புளியை கரைக்குது, ஏதோ ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸுங்கிறது நமக்கு சில விஷயங்களை சொல்லும், பல விஷயங்களை சொல்லும். அதை ஊந்து கவனிச்சோம்னா நம்ம லைஃப்பில் என்ன ஆக போகுதுன்னு தெரியும். எங்கள் அம்மாவோட அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி என் காரை பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணும்போது நான் எப்போவுமே பிளேலிஸ்ட்டை வந்து ரேண்டமில் வைப்பேன். ஏன்னா நம்ம லைஃபே ஒரு ஆர்டர் லைஃப் கிடையாது, ஆர்டர் இல்லாதது தான் லைஃபே. அந்த டைமில் ரேண்டமாக வந்த ஒரு பாட்டு வந்து கற்பூர பொம்மை ஒன்றுன்னு ஒரு பாட்டு, அந்த கேளடி கண்மணி படத்தில் இறந்து போன ஒரு அம்மாவை நினச்சி பாடுற பாட்டு. அந்த பாட்டு வந்தோடனே ஒரு நிமிஷம் யோசித்தேன், இந்த பாட்டு திடீர்னு வந்திருக்கே, திடீர்னு ஒரு நினைப்பேன் நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஆக போகுதான்னு. பட் அதை அப்படியே விட்டுட்டோம். சரி, ஃபோன் வருதுன்னு திருப்பி கிளம்பி வரோம். வர வழியில் ஃபோன் பண்ணுறேன், அம்மாட்ட கொடுங்கன்னு சொல்கிறேன் ஃபோனை. எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், என்னம்மா ஆச்சு? மூச்சுட முடியலன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. வேக வேகமாக அடித்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, மூச்சு விட முடியல அம்மாவால். நான் வந்தோடனே வாமா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறாங்க, என் கை பிடிச்சிட்டு வராங்க, லிஃப்ட்டில் நடந்து வராங்க. அம்மா நல்லா இருக்கம்மா, இந்தாம்மா செல்ஃபி எடுக்கிறம்மான்னு சொல்லி அம்மாவோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். லிஃப்ட்டை விட்டு இறங்கி படிக்கட்டுலேருந்து இறங்கி என் காரை பார்க் பண்ணியிருக்கேன். படிக்கட்டுக்கிட்ட வரும்போது டமால்னு உட்காந்துட்டாங்க. காரில் ஏற்றி உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போகிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போகிற வழியில் அப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வையை பார்த்தாங்க. வாயிலேருந்து கொஞ்சம் நுர வந்தது, என் மேலே அப்படியே சாஞ்சிட்டாங்க. இது மொத்தமும் நடந்தது ஒரு 25 நிமிஷத்தில், 25 மினிட்ஸில் என் முன்னாடி என் தாய் இல்லைன்றது முதல் அடி. எனக்கு இறப்புங்கிறது ஒரு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம்தான். நம்மளும் இறக்க போகிறோன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அதை எல்லாருமே ஒத்துக்கணும். ஆனால் அந்த இறப்பையும் தாண்டி நான் ரொம்ப சஃபர் ஆனதுக்கு காரணம் அன்னைக்கு காலையில் நான் போட்ட சண்டை. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சப்புறம் பல்ஸ் இல்லைன்றாங்க, டாக்டரை கெஞ்சிரும் ஏதாவது பண்ணுங்கன்னு. உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, எமர்ஜென்சியில் டிஃபிபிரிலேட்டர் வைக்கிறாங்க, ஷாக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வெளில வர்றாரு, சாரி சார் எங்களால் அவங்கள ரிவைவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறது, இப்போ ஏதாவது நான் பேசலாமான்னு கேட்குறேன். சார் அவங்களுக்கு வந்து மெடிக்கலி அவங்க கிளினிக்கலி ஷீ இஸ் நாட் டெட், ஏன்னா அந்த ஃப்ளாட் லைன் வரல, பட் ஹார்ட்டும் பெருசாக வேலை செய்யலை, ஸோ எங்களால் காப்பாற்ற முடியாதுன்றாங்க. அந்த ஒரு 5 நிமிஷங்க அம்மா பக்கத்தில் போய் நின்றுட்டு கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அது அவங்களுக்கு கேட்டுதா கேட்கலையான்னு தெரியாது. அப்படியே கண்லேருந்து கண்ணீர், மன்னிச்சிருன்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஃப்ளாட் லைன். முதல் அடி லைஃப்பில், ஏன்னா அம்மா தான் எனக்கு எல்லாமே. அந்த முதல் அடியிலேருந்து இன்ன வரைக்கும் நான் மீளலை. அதுக்கு காரணம் அம்மாவோட வேக்யூம், அம்மாவோட இடத்த யாராலையுமே ஃபில் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம்.
2வது விஷயம், அன்னைக்கு போட்ட சண்டை, என்னால திருப்பி மன்னிப்பு கேட்க முடியலையேன்ற ஒரு சண்டை. அப்போ இந்த சண்டையை போட வச்சதும் என்னோட ஒரு பைத்தியக்காரத்தனம். எனக்கு ஏதோ எங்க அம்மாவை விட்டு பிரியணும்னு, அந்த சண்டை போடணுன்ற ஒரு கர்மாவை நானே அதை பின்னாடி போய் அதை ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கேன். அன்னையிலேருந்து நான் கற்றுக்கிட்ட முதல் பாடம், ஏங்க சண்டை இல்லாமல் உறவு கிடையாதுங்க. எந்த ஒரு நல்ல உறவு இருந்தாலும் அதில் சண்டை இருக்கும். ஆனால் எத்தனை நேரம் நம்ம சண்டையை கடந்து போகணும் அப்படிங்கிறது. சண்டை போட்டோமா, ஃபஸ்ட்டு சண்டையே போடாதீங்க. சண்டை போட்டிங்களா, ஒரு 2 நிமிஷத்தில் போய் என்னை மன்னிச்சிருங்க, சாரின்னு சொல்லி பேசிடுங்கன்னா லைஃப் ரொம்ப அன்சர்டன். அதை நான் கற்றுக்கிட்ட முதல் பாடம். இதை அம்மாவோட இறப்பில் அப்படியே வாட்டிட்டு இருக்கும்போது சில பல பிரச்சனைகள்னால சில பிரிவினை ஏற்படுது லைஃப்பில். பிரிவினையும் ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம எந்தெந்த உறவுகள்லாம் நம்ம ரொம்ப நேசித்தோமோ அந்த உறவுகள்லாம் நம்மளை விட்டு பிரியும் போது ஒரு சிரமங்கள் ஏற்படும். எப்போவுமே சில பிரச்சனைகள் நடக்கும்போது நீங்கள் உங்களை சுயமாக ஜட்ஜ் பண்ணுறத விட சொசைட்டி வில் பிகம் த பிக்கஸ்ட் ஜட்ஜ். சொசைட்டி உங்களை பெரும்பாலும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அம்மா இறப்பு, இந்த பிரிவினைகள், நம்ம யாருக்கெல்லாம் நிறைய செய்தோமோ அவங்களே நம்மளை குற்றவாளியாக குற்றம் சாட்டி நம்மளை ஒதுக்கி வைக்கும்போது பெரிய பெயின் வரும். அப்போது ஒரு இழப்பு வந்துருச்சு, மனதளவில் பாதிப்பு வந்துருச்சு. பீக்கஸ்ட் ஆஃப் கர்மா உடல் அளவுலையும் பிரச்சனைகள். முதல்ல ஒரு இழப்பு, அப்புறம் ஒரு பிரிவினை, அப்புறம் உடல் அளவு. உடல் அளவில் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முட்டிக்கு கீழே, இடது காலில் முட்டிக்கு கீழே வலது பக்கம் ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி வந்து, அந்த கொப்பளம் அப்படியே மெதுவெதுவாக பெருசாகி ஒரு கண்ணு சைஸு, இந்த 2 கண்ணையும் சேர்த்து வச்சா என்ன சைஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அந்த இடமே பொழந்துருச்சு. ஒரே பஸ்ஸு, இன்ஃபெக்ஷன், டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட் பண்ணுறோம், ஒன்றுமே சரியாகலை. ஆனால் இது எல்லாம் நடக்கும்போதும் நம்ம தெய்வ பக்தியை விடலை. நமக்கு எந்த தெய்வம் தெரியுமோ அந்த தெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். அப்போ நிறைய ஜோதிடர்களையும் நம்ம சந்தித்தோம். நான் வந்து 18 வருஷமாக ஜோதிடத்தை ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், பல குருமார்கள்ட்ட படிச்சிருக்கேன். நம்ம பெருசாக கன்சல்ட்டிங்லாம் பண்ணுறது கிடையாது. அன்றைக்கே கூட லாஸ்ட் டைம் கூட சொன்னோம். அப்போ நிறைய ஜோதிடர்களை போய் பார்க்குறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு ரிலீஃப் சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சார். நீ பிறந்ததே அனுமாரோட அனுகிரகத்தில்னு உங்கள் அம்மா ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னாரு. அம்மா சொல்லியிருக்காங்க, ஆமாம் அனுமாரோட அனுகிரகத்தை தான் பிறந்தோம். அம்மா வந்து 13 வருஷமாக குழந்தை இல்லாததுனால நம்ம போன இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கோம், அனுமாரை பிரதட்சணம் பண்ண அப்புறம் தான் நான் பிறந்தேன்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன். உங்கள் அம்மா எந்த அனுமார் கோயில் போனாங்களோ அதே அனுமார் கோயிலை போய் டெய்லி 16 பிரதட்சணம் பண்ணு, 48 நாள் பண்ணுன்ட்டார். இல்லை இது மயிலாப்பூரில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சொல்லும்போது என் கால் ரொம்ப மோசம், காலில் எப்போவுமே ஒரு கட்டு கட்டியிருப்போம், ஒழுகிட்டே இருக்கும். ஆனால் அனுமாரை போய் பிரதட்சணம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது எல்லா கஷ்டமும் நான் தனிமையில் அனுபவிக்கிறேன், கொஞ்சம் வெரி லெஸ் சப்போர்ட்டோட. அந்த அனுமாரை பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் திடீர்னு ஒரு நாள் என் ஃபோன் கான்டாக்ட்ஸை புரட்டும் போது ஒரு டாக்டர் பேர் பார்க்குறேன். இது நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, நம்ம பாவம் நம்ம பண்ண தவறுகளுக்கு நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் நம்ம தவறு பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமல் நல்லதையும் பண்ணிடுறோம். அப்போது இந்த கர்மா, லா ஆஃப் கர்மா, கடவுள் ரொம்ப நாணயமான ஒரு விஷயம். நீங்கள் பண்ணதுக்கையும் அனுபவிப்பீங்க, நீங்கள் நல்லது பண்ணதுக்கும் உங்களுக்கு பிரதிபலன்கள் ஏற்படணும். 10 வருஷமாக அந்த டாக்டர்கிட்ட நான் பேசவே இல்லை. அப்போ அந்த நம்பர் பார்த்தோன்னே, இவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், இவங்க இன்ஃபெக்ஷன்லாம் ட்ரீட் பண்ணுவாங்களே, இவங்க கிட்ட பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் டாக்டர் பிரேமா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். ஒரு அக்கா மாதிரி, அக்காவே தான் வச்சுக்கோங்களேன். மாதிரி ஃபோன் பண்ணி, அக்கா காலில் இந்த மாதிரி இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன், நீ இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த அனுமார் பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் திடீர்னு ஃபோன் கான்டாக்ட்ஸை பார்த்து இந்த டாக்டர் அக்காவை பற்றி நமக்கு ஞாபகம் வந்து அவங்க கிட்ட போய் நம்ம பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஞாபகம் வரல. அதுக்கு முன்னாடி எத்தனையோ டாக்டரை பார்த்தோம். கரெக்டான டைமில் நம்ம பார்க்குறோம், அந்த டாக்டர்கிட்ட போய் பேசுகிறோம். அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் கோவிட் வேறு. டெய்லி இங்கேருந்து நானே கார் ஓட்டிகிட்டு போய் அங்கே போனீங்கன்னா இந்த டியூபெல்லாம் வச்சு கால்லேருந்து எடுத்து ஒரு இதில் பிடிச்சி ஊற்றி டெய்லி இதே தான் ட்ரீட்மெண்ட்டு. இது சரியாகவே ஆகலை. இதுக்கு நடுவில் அம்மாவோட இழப்பு, டிப்ரெஷன், பிரிவினை, அது வேற ரூட்டில் நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. அதை தவிர நம்ம வேலை பார்க்குற விஷயங்கள்லாம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. அப்போது நான் வந்து நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸில் பேசியிருக்கேன், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். பட் எனக்கே அன்றைக்கி ஒரு எனர்ஜியே இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னா, ஒரு பித்து பிடிச்ச நிலைமையில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் உடனே வந்து நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட் போ அப்படின்னு சொல்லி தருவாங்க. நம்ம ஏராளமான புக்ஸ் படிச்சிருக்கோம்,
இருந்தாலும் சரி எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்றதுக்காக நம்ம சைக்காட்ரிஸ்ட் போகணுமான்னு பலமுறை யோசிச்சு சரி போய் பார்க்கலாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 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 சொல்யூஷன் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி போகலான்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஒரு நாள் அங்கே போகிறோம். அங்கே போகிறோம். அந்த யூஸ்வலாக சைக்காட்ரிஸ்ட் கிளினிக்னாலே அந்த கிளினிக் ஒரு பிரபலமான கிளினிக், ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கிளினிக் எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய ஹாலு, உள்ளார ஒரு ரூமு, அந்த ரூம் பக்கத்து டாக்டர் ரூம். ஸோ உங்கள் ஆர்டராக நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க, அடுத்தது அந்த ரூம் போவீங்க, அதுக்கப்புறம் டாக்டர் பார்ப்பீங்க. நான் அந்த பெரிய ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி கியூ மூவ் ஆகி போகும்போது அந்த சின்ன ரூமுக்கு போகிறேன். அந்த ரூம் உள்ள நுழைஞ்ச உடனே என் கண்ணில் பட்ட முதல் விஷயம், அந்த ரூமுக்கு ஒரு கார்னரில் காவி உடை, காவி துண்டு, ஜடா முடி, கழுத்து ஃபுல்லாக ருத்ராட்சம், ஷார்ப்பான கண்கள், அப்படி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஏன் என்னது இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ நேரம் என்ன பண்ணுறேன், அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேணும்ப்பா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் மீள முடியாத கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, சீக்கிரம் போயிட்டு வாப்பா நம்ம பேசலாங்கிறார். ஒரு நார்மல் கவுன்சிலிங் செஷன் போனீங்கன்னா 45 நிமிஷத்துலேருந்து 1 hour ஆகும். அதுதான் அன்றைக்கி எல்லாருமே எடுத்துக்கிட்ட டைம் லைன்ஸ். அவர் சொன்னார்னோடனே டாக்டர் அடுத்தது கூப்பிட்றாங்க. போய் ஒரு 5 நிமிஷத்தில் என் பிரச்சனையை சொல்கிறேன். அவர் சொல்கிறார், சொசைட்டிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சதோ பண்ணுங்கள், யூஆர் வெரி ஸ்ட்ராங் பர்சன், நீங்கள் பேசுறதுலேருந்து யூஆர் வெரி ஸ்ட்ராங் பர்சன் தெரியுது, நீங்கள் பாட்டுக்கு போங்க, உங்கள் நம்பிக்கை, உங்கள் தெய்வ நம்பிக்கை இருக்குது, அதோட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிடுறாரு. யூஸ்வலாக 45 நிமிஷம் 1 hour ஆகும். திருப்பி கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே சொல்லலை, எந்த மாத்திரையும் கொடுக்கல. முடிஞ்சிடுச்சு. வெளியில் வந்தோடனே என்னோட ஆக்சுவல் கவுன்சிலிங் டாக்டர்கிட்ட நடக்கல, அன்னைக்கு நான் பார்த்த அந்த ஐயாவோட தான் நடந்தது. அவர்கிட்ட சொல்கிறேன் பேசலாமானோடனே, வெளியில் போய் பேசலாம்னோடனே நான் அவரை கேட்குறேன், நாங்கள்லாம் சிரமத்துக்கு வந்திருக்கோம், நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு. நமக்கு தெரிஞ்ச ஒரு உறவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு டாக்டரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே, ஏன்னா எல்லாமே எல்லாராலையும் சரி பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி நீ சொல்லுப்பா பேசணும்னு சொல்கிறேன்னு என் மொத்த வாழ்க்கையும் அந்த ஐயாட்ட பேசுகிறேன். நான் உள்ளே நடந்தது 5-10 நிமிஷம்னு சொன்னேன். ஆனால் இவர்கிட்ட பேசினது 2.5 மணி நேரம். அந்த கிளினிக் வாசலில் ஒரு தெருவில் ஒரே ஒரு தெரு விளக்கு வெளிச்சத்தில் இவ்வளோ நேரமும் பேசுகிறோம். அவர் எல்லாம் பொறுமையாக கேட்டார், இன்டரப்டே பண்ணலை. அதுக்கப்புறம் சொல்கிறார், உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இடம் திருவண்ணாமலை, உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போவது அண்ணாமலையார். நீ கிரிவலம் வருவ ஒரு நாள், நீ கிரிவலம் வரும்போது அந்த கிரிவலத்தை முடிக்க முடியாத அளவுக்கு உனக்கு பல தடுங்கல்கள் இருக்கும். நீ ரத்தம் சொட்ட சொட்ட கிரிவலம் வருவ, எப்படியாவது அந்த கிரிவலத்தை முடிச்சிடு, உன் வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், நான் ஃபோன்லாம் பெருசாக பயன்படுத்த மாட்டேன், அதுக்கான சமயம் வரும்போது நானே உங்கள்கிட்ட பேசுவேன்னு சொல்லி சொல்கிறார். இது சினிமா மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு உங்களுக்கு, ஆனால் இது அனைத்தும் நடந்தது. நான் சொல்கிற மனிதர்களும் இருக்காங்க, என் கூட இருந்து இதை பார்த்தவங்களும் சாட்சியோடு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பேசும்போதே நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கான எவிடன்ஸோடு தான் உங்ககிட்ட நம்ம பேசுகிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் சொல்லி அவங்க போய் பண்ணி அது நடந்து அவங்க அமிச்ச மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு அமிச்சு எல்லாமே நம்ம எப்போவுமே அது ஒரு ப்ராசஸ். ஏன்னா இது இன்னைக்கு இது என் பர்சனல் விஷயமா இருந்தாலும் நான் இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம், நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பார்க்குறாங்க. ஆனால் எந்த விதத்தில் கஷ்டத்துலையும் நமக்காக கடவுள் எப்போவுமே வெயிட் பண்ணுறார். அதுக்கான டைம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நம்மளை தாண்டி பெரிய சக்தி இருக்குன்னு எல்லாரும் உணரணும். அந்த சக்தியோட வடிவம் என்னவனா இருக்கலாம். ஒருத்தருக்கு அண்ணாமலையாரா இருக்கலாம், ஒருத்தருக்கு வரதாஜ பெருமாளா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஆஞ்சநேயரா இருக்கலாம், ஒருத்தருக்கு அல்லாவா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஜீசஸா இருக்கலாம். ஆனால் நம்மளோட ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம நம்பிட்டோம்னா அதுகிட்ட அதுவே நம்மளை கூட்டிட்டு போயிடும்ன்ற நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் சொல்றோம். அப்ப அவர் சொன்னாரு, அவர் சொன்னது டிசம்பர் மாசம் முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறமும் கால் ரொம்ப வேதனை, 2-3 சர்ஜரி ஆச்சு காலில். ஆனா நம்ம சொன்னோம் இல்லையா, அனுமார் கோயில் பிரதட்சணம் பண்ணப்புறம் ஒரு டாக்டருக்கு கிடைச்சாங்கன்னு பெரும் முயற்சி எடுத்து ட்ரீட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு நாள் சமயம் அந்த டைம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, என் கால், அவங்ககிட்ட ஃபோட்டோ கூட உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் அது போடாதீங்க, ரொம்ப மோசமாக இருக்கும், ஊற்றிக்கிட்டே இருக்கும் காலிலேருந்து. ஒரு நாளுங்க வீட்டில் உட்காந்து காலை கீழே தொங்க போட்டுட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பயங்கரமான கால்வலி, கொடுமையான கால்வலி. நான் ஆஞ்சநேயரை எவ்வளோ கும்பிட்றனோ அதே அளவுக்கு காஞ்சி மகாபெரிவரையும் சேவிக்கிற உண்டு. வீட்டில் விக்கிரகம் வச்சு பூஜையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ காஞ்சி மகாபெரிவரோட தம்பி ஸ்ரீ சிவன் சார்னு பேர். அவர் ஒரு பெரிய யோக புருஷன், சித்த புருஷன், நீங்க எப்படி வேணா சொல்லலாம். அவர் எழுதின புத்தகம் ஏணிப்படிகளில் மாந்தர்கள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல கிளியரா யார் பாவி, யார் பாமரன், யார் விவேகி, யார் முற்றின விவேகி, யார் சாது, யார் தெய்வ சாதுன்னு ஒரு மனிதன் வாழ்க்கையை ஏணிப்படிகளா பிரிச்சு கொடுத்துருக்காரு. அவரை பத்தி அனுபவிச்சவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும். நிறைய கேள்விப்படுத்தணும்னா
சிவன் சார் பல வருடங்களா தண்ணி கூட குடிக்காம வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய அதிசயங்கள் நீங்க இன்னைக்கு கூட யூடியூப்ல போய் சிவன் சார்னு போட்டீங்கன்னா சிவன் சார் பத்தி நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சிவன் சார் யோக சபைன்னு கூட வச்சு அவருக்கு ஒரு கோவில் நங்கநல்லூர்ல வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் என்னோட டேபிள்ல பெரியவர் போட்டோ நிறைய இருக்கும் வீட்டுல. ஆனா என் டேபிள்ல ஒரு ஓரமா என்னைக்கோ யாரோ கொடுத்த ஒரு சிவன் சாரோட போட்டோ இருந்தது. அவரோட பேர் வந்து சதாசிவம். ஆனா எல்லாருமே அவரை சார் சார்னு கூப்பிடுறதுனால சிவன் சார்னே பேர் ஆயிடுச்சு. அந்த சார்ன்ற பேர் எனக்கு தெரியும் இல்லையா. என் கால் வலி வேதனையில நான் சிவன் சார் போட்டோவை பார்த்து, உங்களுக்கு என்ன சார்னு வேற பேர் இருக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னால வலி தாங்க முடியல, உங்களுக்கு சார்னு வேற பேர் வச்சிருக்காங்க, ஒண்ணு இதை சரி பண்ணுங்க, இல்ல என்ன கொன்னுடுங்க, என்னால வலி தாங்க முடியல, இல்ல இந்த காலை அறுத்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஏதோ பெரிய பெரிய ஊசி போடலாமா இல்ல காலையை எடுக்கணுமான்ற அளவுக்கு பேச்செல்லாம் ஏற்படுது. நான் அன்னைக்கு அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, ஒன்னும் சாவடிச்சிருங்க, இல்ல காலை பிடுங்கி போட்டுருங்க, இல்ல சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேங்க. ஒரு 3 மணி நேரம் கழிச்சுங்க ஒரு ஃபோன் வருது. இதுவும் கோவிட் டைம்ல தான். நான் இந்த கொரியர்ல இருந்து பேசுறேன், உங்க பழைய அட்ரஸ்க்கு ஒரு பிரசாதம் வந்திருக்கு, இப்ப எங்க இருக்கீங்க, இங்க நீங்க இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, இதுதான் சொல்றேன், நேரம் கூடி வரும்போது கடவுள் நினைச்சிட்டாருன்னா நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்களை மீட்டு கொடுத்துருவார். நான் பிரசாதம் வந்ததுக்குன்னொடனே ஏங்க இப்ப என்னால வர முடியாதுங்க, நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சொன்னாலே எந்த கொரியர்காரனும் ஃபோன் பண்ண மாட்டான். அவன் நான் கட் பண்ணிட்டேன். திருப்பி அவன் ஃபோன் பண்ணி சிவசாகரத்துலேருந்து பிரசாதம் வந்திருக்கு, சிவன் சார் பிரசாதம் வந்திருக்கு, உனக்கு வாண்டாமான்னு கேட்கறான். இப்போ கூட பாருங்க, அப்படியே எனக்குமே சாமி புல்லரிக்குது. நான் இப்போதானே சார்கிட்ட அழுதோம், இப்போதானே சாரை உரிமையா திட்டினோம், இப்போ இந்த பிரசாதம் வந்திருக்கே அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கல். எடுத்துட்டு போயான்னு நம்ம சொன்ன ஆளை நான் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன், அண்ணா அதை கொடுங்கண்ணே என்ன. அவர் கொஞ்சம் அப்போ பந்தா பண்றார், இன்னைக்கு முடியாது நாளைக்கு தரேன்றார். இதே வழியோட அடுத்த நாள் காலையில போயிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வரோம். ஒரு என்வலப்ல அந்த வருஷம் இந்த கோவில் சிவன் சார் கோவில் நடத்துறாங்க இல்லையா, அவங்க வந்து உலகம் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு அதிருத்ரம் பண்ணி பிரசாதம் அமைச்சிருக்காங்க. இந்த பிரசாதம் எப்படி வந்ததுன்னு யோசிக்க கூட டைம் இல்லை. இந்த பிரசாத பேக்கெட்டை பிரிச்சிங்கன்னா குங்குமம், அந்த ஹோமத்திலேருந்து வந்த அந்த சாம்பல், விபூதி, அதுக்கப்புறம் ஒரு மோதிரம், சின்ன ரவுண்டு மோதிரம் அந்த ஹோமத்தில் போட்டு எடுத்துருப்பாங்க போல இருக்கு, அந்த கரியோடவே இருந்தது. சரி, கால் வலி, சாரை கேட்டோம், ஏதோ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசாதத்தெல்லாம் பிரிச்சு அந்த சாம்பலை, அந்த காலில் ஓட்டையா இருந்தது இல்லையா, அந்த ஓட்டையில சாம்பலை போடுறோம், விபூதியை போடுறோம், குங்குமத்தை கொட்டுறோம், கொஞ்சம் சாப்பிட்றோம், அந்த மோதிரத்தை கையில போட்டுக்கிட்டேன். இது வந்து நடக்கிறது ஒரு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ, நாள் சரியா ஞாபகம் இல்லை. ஆனா சப்சீக்வெண்டா திங்கக்கிழமை திருப்பி இதே ட்ரீட்மெண்ட் தானே போனோம். அதாவது என்னன்னா, அது பொழந்து உள்ள இருக்க எல்லாமே தெரியுது, மூடவே இல்லை, சீ மட்டும்தான் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. இவர் திருநாளா இதை போட்டாச்சு, வலியெல்லாம் அப்படியே தான் இருந்தது, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது, வலிச்சுட்டு திருப்பி அது அன்னைக்கே சரியான மாதிரி தெரியல, நமக்கு ஒன்றும் புரியல. ஆனா மனசுல ஒரு பெரிய சக்தி, நம்மளை யார் கைவிட்டாலும் நம்ம தெய்வம்னு நினைச்சு யாரை வணங்குறோமோ அவங்கள கைவிடல, ஏதோ ஒரு வழி பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுது. திங்கக்கிழமை திருப்பி ஹாஸ்பிட்டல் போகும்போது அக்காவுக்கு என் காலை பார்த்தோன்னே ஒரு சின்ன சந்தோஷம். இத்தனை நாளா என்ன நடக்கலையோ, அதை மூடவே தொடங்கலை இத்தனை நாளா, இதை இப்ப பாரு இது மூட ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல இது பரிபூர்ணமா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த டைமுக்கு நம்ம வேண்டுனதுக்கு சிவன் சார் கொடுத்த பிரசாதம் எது மூடாம டெய்லி ஒலிக்கிட்டு இருந்ததோ கொஞ்சம் கொஞ்சமா மூடி அடுத்த ஒரு ஆபரேஷனே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போய் அந்த கால் சரியானது. இந்த இந்த மோதிரத்தை இன்னும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் கையில. இந்த மோதிரத்தை தான் அவங்க அந்த ஹோமத்துல கொடுத்தது. இது போயிட்டே இருக்கு. இந்த கால் இன்ஃபெக்ஷன்னால மற்ற இன்ஃபெக்ஷன்கள், சுகர் எல்லாம் அப்படி ஏறினோடனே வேற ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி வயிற்றுல ஒரு சர்ஜரி நடக்குது. இந்த சர்ஜரி முடிஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் சர்ஜரி, டிஞ்சர் வாசனை, சம்டைம்ஸ் சில சர்ஜரிகளுக்கு நான் தனியாகவே அந்த வேதனைகள் அனுபவிச்சிருக்கேன். யாருமே அட்டெண்டர் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் நானே பண்ணியிருக்கும் போதும் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அட்டெண்டர் என்ன, கடவுளே நம்ம பக்கம் இருக்கும்போது நமக்கு அட்டெண்டர் இல்லாமல் என்ன ஒரு ஃபீலிங் தோணுது. ஆனால் அன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்டோம் தனிமையில். அந்த சர்ஜரி முடிஞ்சப்புறம் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த ஒரு 10 நாள் லீவை போட்டு போகலாம் அப்படின்னு டாக்டரே சொன்னாங்க. நீ இவ்வளோ டாக்டர் சர்ஜரி வந்தாச்சு, இப்போ இந்த சர்ஜரி முடிஞ்சிடுச்சு, எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடு அப்படின்னோடனே கோவிட் கொஞ்சம் கொஞ்சமாக முடிகிற டைம் எங்கே போகலான்னு யோசிக்கும் போது சரி முதல்ல காஞ்சிபுரம் போகலான்னு காஞ்சிபுரத்தில் ஒரு 2 நாள் தங்கிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலை போகலான்னு ஒரு யோசனை வருது. அவரை பார்த்தது நான் டிசம்பர்லங்க, இப்போ நம்ம இருக்கிறது ஜூலையில். ஒரு 4-5 மாசமா திருவண்ணாமலை பற்றி யோசிக்கவே இல்லை. திடீர்னு திருவண்ணாமலை போகலாமேன்னு மனசில் ஒரு புஷ், திருவண்ணாமலை போவோம்
கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நான் திருவண்ணாமலை போகிறேன். ரூம் எடுத்து தங்கிடுறோம். சர்ஜரி ஆயிருக்கு. சர்ஜரி ஆகி தையல் வந்து தானா ஹீல் ஆயிடும்ன்றாங்க. முப்பெல்லாம் தையல்லாம் பிரிக்கிறது இல்லை, அது தானா ஹீல் ஆயிரும். ஆனால் கட்டு போட்டிருக்கு. அப்போ திடீர்னு ஒரு யோசனை வருது, கிரிவலம் போலாமா அப்படின்னு. எப்படி கிரிவலம் போக முடியும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு கோபுரத்து வாசலில் போயாச்சு. அது வரைக்குங்க நான் என் லைஃப்ல அதுக்கு முன்னாடி காலேஜுக்கு போகும்போது ஒரே ஒரு தடவை தான் அண்ணாமலையார் கோயில் உள்ளே போயிருக்கேன். இப்போ கோயில் உள்ளே போல, ஏன்னா கொரோனா போது அது பெருசாக கோயில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால கிரிவலம் பண்றதுக்கு கோபுரத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கிரிவலம் போயிருப்பீங்க. சராசரி ஒரு மனிதர் கிரிவலம் போறதுக்கு 3-4 மணி நேரம் ஆகும். நானுங்க நான் கோபுரத்துட்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு அடி எடுத்து வச்சு 2 அடி எடுத்து வச்சு சுருக்குன்னு குத்துது. கொஞ்சம் தூரம் நடந்து போன அப்புறம் நடக்க முடியல, கை கால்லாம் வலிக்குது, வயர் வலிக்குது. நான் கோபுரத்துலேருந்து யமலிங்கம் போற தூரத்துக்கு நீங்க இப்ப எத்தனை நேரத்தை போவீங்க கோபுரத்துலேருந்து நம்ம யமலிங்கத்துக்கு? எனக்குலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் சாமி. எனக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கூட கிடையாது. அவ்வளோ ஸ்லோவா நடந்து போறேன். அந்த யமலிங்கத்தை தாண்டி இந்த கிரிவல பாதை வரும்போது லெஃப்ட் சைட்ல வந்து இந்த ரேஷன் ஏதோ அரிசி கிடங்கு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு போனா மழை பயங்கரமா கொட்டுது. கொடையும் எடுத்துட்டு போல, கட்டு போட்டுருக்கு. கூட இருக்கவங்க வாங்க போயிடலாம், இதுக்கு மேல போக முடியாது, நனைஞ்சிட போதுன்றாங்க. அந்த மழை கொட்டும் போது அந்த மழையில அந்த மலையை பார்க்கும்போது தான் எனக்கு இங்க சென்னையில ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன். அந்த ஐயா சொன்னது ஞாபகம் வருது. நீ திருவண்ணாமலைக்கு வருவ, கிரிவலம் போவ, கிரிவலத்தை எப்படியாவது முடிச்சிடுன்ற வார்த்தை என் காதுல ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. நீ மழையா பேஞ்சாலும் நான் கிரிவலத்தை முடிக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு வைராகியம் வந்து, எவ்வளோ சின்ன மனிதன் அண்ணாமலையாரை பார்த்து சொல்றோம், நடக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச தூரம் நடந்து போனப்புறம் பவர் கட், ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. கால் மேல ஏதோ ஊந்து போற மாதிரி இருந்தது. மொபைல்ல டார்ச் அடிச்சு பார்த்தா இவ்வளோ பெரிய கருந்தேல் போகுது. திருப்பி அந்த பக்கம் மலையை பார்த்து, நீ தேளா வந்தாலும் சரி, பாம்பா வந்தாலும் சரி, நான் முடிக்காம விடமாட்டேன்னு சொல்லி மனசுல ஒரு விஷயம் தோணுது. அவர்கிட்ட என்ன வேணா பேசலாமே. திருப்பி கொஞ்சம் நடந்து போறோம். எனக்கு முன்னாடி போனவர் வந்து டக்குன்னு அப்படி திரும்பி நின்று, யாரும் நோராதீங்க அப்படின்னு நில்லுங்கன்றார். அப்புறம் டார்ச் அடிச்சார் பாருங்க, ஒரு பாம்பு ஒன்று ரோட கிராஸ் ஆகும். இதெல்லாம் உண்மையிலே நடந்ததுங்க. பாம்பை பார்த்துட்டு திருப்பி மலையை பார்த்து சொல்றேன், நீ பாம்பா வந்தாலும் சரி, எதுவா வந்தாலும் சரி, நான் கிரிவலத்தை முடிக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே போறோங்க. ரொம்ப சிரமப்பட்டு யமலிங்கம் வரத்துக்கு 3.5 மணி நேரம், இன்னொரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் ஈசானிய லிங்கத்துக்கு இப்படி வந்து திரும்புவோம். அந்த வேலூர் ரோட்ல இருந்து வந்து திரும்புற இடத்துக்கு போறோம். நாங்க போகும்போது ஒரு சின்ன ஸ்பீக்கர் எடுத்துட்டு போனோம். அதுல மகா பெரியவர் பத்தி பண்ண உபன்யாசங்களை கேட்டுட்டு போறோம். அதுல மகா பெரியவர் அவருக்காகவே வாழ்ந்த ஒரு பக்தரை பார்த்து, இவர் தான் 64வது நாயன்மார்னு சொல்ற ஒரு டாபிக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டே போறோம். யாருமே இல்லை, முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. நாங்க போற 2 பேர் தான். அங்கேருந்து ஒரு பைக் வேகமா வருது. என்னடா இது, அடுத்த பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த பைக்கை தமால்னு வந்து நிறுத்திட்டு லெஃப்ட் சைட்ல சுடுகாடு, அந்த ஈசானிய லிங்கம் போற வழியில லெஃப்ட் சைட்ல ஒரு சுடுகாடு ஒன்று இருக்கும். அது நீங்க பார்த்துருப்பீங்க. சுடுகாடுன்னு தெரிய பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும். அந்த தனிமையில தட்டால் வந்து நம்ம காலில் விழுந்துட்டார். ஐயோ, யாரோ குடிச்சிட்டு வந்து நம்மளை கலாட்டா பண்ண போறாங்கன்னு பயந்துட்டேன். அவர் எந்திரிச்சு, எல்லாரும் எப்படியோ கிரிவலம் பண்றாங்க, நீ ரத்தம் சொட்ட கிரிவலம் பண்றியா அப்படின்னு கேட்கிறார். என்னடா ஏதோ வில்லங்கமா இருக்கு, இது சொல்றதே நம்ம உண்மையிலேயே உடம்பு முடியாம தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னது நீ நம்பலையா, நீ தான் நாயன்மாரை பத்தி இப்ப கேட்டு வந்தல்ல, எங்க ஐயன் சொல்லிட்டான் உனக்கு உண்மையான பக்தி இருக்குன்னு, நீ நம்பலையா அப்படின்னு திரும்பி பைக் எடுத்துட்டு அவர் ஈசானிய லிங்கத்துக்குள்ள எங்கேயோ போறார். ரத்தம் சொட்ட நடந்து வரேன்னு சொல்லப்பதான் நான் தொட்டு பார்க்குறேன். இந்த ஸ்டிச்சஸ்ல இருந்து ரத்தம் வழியுது, சட்டையெல்லாம் கரகரையா இருக்கு. திருப்பி அவர் வந்து, நான் எங்க ஐயன்கிட்ட கேட்டேன், உனக்கு உண்மையான பக்தி இருக்கு, நீ போ அப்படின்ட்டு அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டார். அந்த ஒரு கணம் சாமி, அந்த இடத்துல இன்னைக்கு கூட போய் நின்னீங்கன்னா அந்த அம்மணியம்மன் சன்னதிக்கு முன்னாடி ரைட் சைட்ல மலை பிரம்மாண்டமா தெரியும். மலையே கிடையாது, சிவன். அப்படி திரும்பி பார்த்து நடு ரோட்ல உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் அழுத. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணதுனால ஊரால் ஒதுக்கப்பட்டு அவப்பேருக்கு ஆளாகி இழப்புகளை சந்தித்து எல்லாவற்றையும் இழந்து இந்த நடு ரோட்ல நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த மலையை பார்க்கும்போது எனக்குள்ள தோன்றின விஷயம், உன்னை உலகமே விட்டாலும் சரி, நீ இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ வாழ்ற வாழ்க்கை நல்லா இல்லைன்னா கூட சரி, என்னை நம்பி வந்துட்டியா, நான் உனக்கு மலை மாறி இருக்கேன்னு அவர் சொன்ன அந்த 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 கணம். இப்போ உங்களை உலகமே வெறுக்கும் பொழுது யாரோ தெரியாத ஒரு ஆள் வந்து உனக்கு பக்தி இருக்குன்னு சிவன் எதிர, அண்ணாமலையார் எதிர சொல்லிட்டு போகும்போது லைஃப் சேஞ்சிங்
சுச்சுவேஷன். அப்படியே கிரிவலத்தை தட்டி தட்டி அழுதுகிட்டே முடிச்சுட்டு வந்து படுத்துட்டேன். அப்பவும் அந்த நமக்கு திருவண்ணாமலை போ, நீ ரத்தம் சொட்ட சொட்ட கிரிவலம் பண்ணுவ, என்னவா இருந்தாலும் முடிச்சிடு, முடிச்சப்புறம் தான் உன் வாழ்க்கை என்னன்னு உனக்கு புரியும்னு சொன்ன மனிதரை கூட நம்ம யோசிக்கல. காலையில் ஒரு 7:45 இருக்கும், ஃபோன் அடிக்குது. ஐயாவோட பேரை நான் வந்து திருவண்ணாமலை சித்தரம் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அவர்கிட்டேருந்து ஃபோன் வருது, நான் பண்ணலை, அவர்கிட்டேருந்து வருது. ஃபோன் எடுத்தோடனே என்ன தூங்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஐயா ஆமாங்க ஐயா தூங்கிட்டு இருக்கேன். கிரிவலம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறார். நீங்க திருவண்ணாமலை வந்தது அவருக்கு வந்ததும் தெரியாது, ஒரு 7 மாசமா தொடர்பே கிடையாது. முடிச்சிட்டிங்களா? கோவில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் உங்களை வந்து பார்க்கலாமா, நான் இப்போ ஊர்ல இல்லை, நீங்க இப்படி போங்க, அங்க ஒருத்தர் திருவோரமா ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு, அந்த போஸ்டர் கீழே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு, அவரை போய் கும்பிட்டுட்டு இந்த இடத்துல இருந்து மலையை நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க ஊருக்கு போயிடுங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரியே பண்ணோம். அதுக்கப்புறம் உட்காந்துட்டார் அங்க ஒருத்தர் இருந்தார். அவரை எல்லாருமே ஒரு 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 சித்தர்னு சொல்லி நிறைய டிவியில கூட போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போன அப்புறம் தான் லைஃப் அப்படியே படிப்படியா தெரியுது. அதுக்கப்புறமா தான் ஐயா அடிக்கடி போய் சந்திப்போம். அவராக தான் கூப்பிடணும், நம்ம போக முடியாது. அவர் எப்போ வர சொல்றாரோ அப்போதான் போக முடியும். ஒரு தடவையும் பார்க்க போகும்போது தான் ஒரு விஷயமா நம்மளை வழி நடத்தி கூட்டு போற. எப்பவுமேங்க ஏதோ ஒரு ஹிந்தியில கூட ஒரு போயம்ல, யார் துளசிதாசா கபீர்தாசான்னு தெரியல, உன் குருவும் கிருஷ்ணரும் வந்தா நீ யாரை நமஸ்காரம் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. இது யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா இது சொன்ன விஷயம் உண்மை. அவர் என்ன சொல்றாரு, நான் என் குருவு தான் நமஸ்காரம் பண்ணுவேங்கிறார். ஏன் கிருஷ்ணரே வந்துட்டாரேன்னா, இதுதான் எனக்கு கிருஷ்ணர்னு காமிச்சதே என் குரு தானே, அப்போ எனக்கு என் குரு தான் முக்கியங்கிறார். லைஃப்ல ஒரு குரு ரொம்ப அவசியம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கைகூடி வரும்போது முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறது நல்ல ஒரு கைடன்ஸ். அப்படிதான் எனக்கு சுவாமி கிடைக்கிறார். அப்புறமா அவர் தான் வந்து என்னை முதல்ல யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் கூட்டிட்டு போய் அங்க பெரிய அனுபவங்கள் நடந்து இன்னைக்கு நம்ம லைஃப்ல இப்படி இருக்கோம் அப்படின்னா அந்த அண்ணாமலையார் ஒரு மிகப்பெரிய காரணம். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, சிவன் கோயிலுக்கு போனா கஷ்டம் வருமா, எல்லாருமே நம்மளே வந்து ஒரு கதை அடிச்சிருவோம் எல்லாத்துக்குமே. எந்த தெய்வமும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையார் கோவில்ல அண்ணாமலையார்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, அன்கண்டிஷனலா நீங்க போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைங்கிற அந்த வண்டியோட, அந்த குதிரை வண்டியோட சக்கரத்தை ஐயா கையில் எடுத்துக்குவார். கலைஞ்சிருவார் லைஃபை, சிரமங்களை கொடுத்துருவார். எங்க ஒரு சாக்கடை அழுக்கா இருக்கான்னா அதை கலக்கி 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 தாங்க எடுக்க முடியும். அப்போ அந்த சிரமங்களை தாண்டின அப்புறம் தான் நீங்க தெளிவீங்க. இந்த சிரமங்கள்லாம் தாண்டி குருவோட அனுகிரகத்தாலையும் இந்த தெய்வீக அனுகூலத்தாலையும் மட்டுமே இன்னைக்கு நம்ம உயிரோடவும் இருக்கோம், நம்ம வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம். அதனால லைஃப்ல இதுதான் என் கர்மா, நான் இதுதான் என் லைஃப்னு நம்ம நினைச்சோம், உலகமே என்னை வந்து இப்படி பேசுது அப்படி பேசுது அப்படின்னு நினைச்சோம், நம்ம இருக்கிறத விட பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே ஆக வேண்டியதுன்ற ஒரே விஷயத்துல உண்மையான பக்தியை கொண்டு போய் அன்கண்டிஷனல் சரண்டர், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம எல்லாத்தையும் கொண்டு போய் கடவுள்கிட்ட போட்டு. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கர்மாவை பத்தி பேசும்போது கர்மால ஏகப்பட்ட லெசன்ஸ் இருக்கு. கர்மாலே என்ன சொல்றாங்கன்னா, நல்ல கெட்ட கர்மாங்கிறது இரும்பால் கட்டப்பட்ட சங்கிலி, நல்ல கர்மாங்கிறது தங்கத்தால் கட்டப்பட்ட சங்கிலின்னு தான் சொல்றாங்க. இது கெட்டது கொடுத்தும் அது நல்லது கொடுக்கும், ஆனா ரெண்டுமே பாண்டேஜ் அப்படிங்கிறாங்க. கர்மா ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அதை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஒரு கர்மாவை பத்தி சொல்ல சப்ஜெக்டுக்கும் நான் உதாரணத்துக்கு எங்கேயுமே போக வேண்டாம், என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுதான் இப்ப நான் சொன்னது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் நினைக்கிற எத்தனையோ உறவுகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும், நம்ம பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அதனாலதான் சொல்றோம். உங்களுக்கே தெரியும் சாமி, நம்ம அதுக்கப்புறமா தான் நம்ம அனுமார் பத்தி பேசுறோம், அனுமார் வீடியோ நடக்கிறோம். ஏன்னா இந்த ஜோதிடம் நம்ம பல வருஷம் படிச்சிருந்தாலும் இந்த இன்சிடென்ட்லாம் முடிஞ்சு கொஞ்சம் லைஃப்லாம் பெட்டரான அப்புறம் ஐயா என்னை கூப்பிட்டு திருவண்ணாமலையில கேட்குறாங்க, நீ இந்த ஜோசியம் சம்மந்தமாக நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தியே, இன்னும் மேலே படிங்கிறாங்க. சரின்னு படிக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய குருமார்கள்ட்ட போய் கற்றுக்குறோம், ரிசர்ச் பண்ண சொல்கிறாங்க. நீ வந்து இந்த பலன் சொல்கிறதெல்லாம் நிறைய படி, நீ என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேங்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஐயாவோட இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மாடிக்கு போனால் அங்கேருந்து மலை பிரம்மாண்டமாக தெரியும். அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு 10-15 நிமிஷம் என் தலையில் ஐயா கை வச்சிருந்து நாக்க நீட்ட சொல்லி ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க. அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, நீ நிறைய படிக்கணும், நிறைய ஜோதிட ரிசர்ச் ஆய்வுகள் பண்ணணும், கிரகங்களை புரிஞ்சிக்கணும். ஏன்னா இது பண்ணா அந்த பலன்கிறத தாண்டி கிரகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேற, அதை நீ புரிஞ்சிக்கணும். எல்லா விஷயத்திலையும் கிரகங்கள் எப்படி செயல்படுது, ஏன் இன்னாருக்கு இந்த தெய்வம் பிடிச்சிருக்கு, ஏன் இன்னாருக்கு இந்த தெய்வம் வராங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பண்ணு. யார் ஒன்று எனக்கு ஏதாவது ஜோசியம் பாருங்கன்னு வந்தாங்கன்னா 10 பைசா பணம் வாங்காத, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு.
நான் சொன்னேன், எனக்கு டைம் இல்லை, நீ எல்லாருக்கும் பண்ணணும்னு நான் சொல்லலை, யாருக்கு பண்ணணும்னு அண்ணாமலையார் எனக்கு சொல்லுவார். யாரு கேட்டாலும் உன்னால் முடிஞ்ச வரை அவங்கள கைட் பண்ணு. ஏதாவது அவங்க கொடுக்கணும்னு நினச்சா கூட அதுலேருந்து ஒரு ரூபாய் நீ எடுத்துக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஜோசியத்தை தட்சணை வாங்குறாங்க, அது அவங்க வாழ்வாதாரம். உனக்கு அந்த கர்மா கிடையாது. அவங்க கொடுக்குற பணத்தை ஒரு அறக்கட்டளையில் போட்டு திருப்பி போய் நல்லதே பண்ணு. இன்னை வரைக்கும் சாமி அன்னைக்கே சொன்னோம், பெரும்பாலும் பார்க்கறதில்ல, யாருக்கு பார்த்தாலும் நம்ம பணமாக வாங்குறது இல்லை. ஆனால் அது இன்னொன்று சொன்னார், நீ தட்சணையை முதல்ல இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குற பணத்தை முதல்ல வாங்கக்கூடாது. யார் வந்து பார்த்தாலும் ஒரு ரூபா அவங்க கொடுத்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு முடியுமோ, இப்போ நிறைய உறவுகள் கால் பண்ணி கேட்டாங்க. சில பேர் டக்குன்னு நம்ம ஃபோன் எடுத்து டக்குன்னு சொல்லிட்டோம், சில பேருக்கு நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. அதனால நான் எப்போவுமே என்ன நினைக்கிறதுனா, அதுக்கான டைம் கூடி வரும்போது அது தானாக நடந்துடும். தெய்வத்தை மிஞ்சின சக்தி உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம்னா என்ன பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன கர்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனால் அதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு தெய்வ அனுகூல்யத்தோட இன்னும் ஸ்ட்ராங்காக வரலாம். ஏன்னா ஒரு கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி, நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, நம்மளை அது பாதிக்காது. நமக்கு அது சொல்லி தான் கொடுக்கும். ஏன்னா கர்மாங்கிறது உண்மை. ஒரு ஸ்டவ் சூடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டவ் மேலே போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா அது என்ன பார்க்குமா? ஒரு செந்தில் கை வச்சாரா, நான் கை வச்சேனான்னு கிடையாது. ஸ்டவ்வோட நேச்சர் சூடாக இருக்கும், அதனால தான் அது உங்கள் கையை சுடும். உங்கள் கர்மா நல்லது உங்களுக்கு பண்ணால் அது நல்லது பண்ணும், கெட்டது பண்ணணும்னா அது கெட்டது பண்ணும். அதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டு நம்ம தெய்வத்தை விடாமல் இருந்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் சுகம் எப்பவுமே உண்டு. நிச்சயமா சாமி, இந்த நேர்காலம் வந்து நிறைய உறவுகளுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா.